திங்களணி சடைப்பெருமான் பூசையாற்றி திருமதலும் கடந்திட முன் நின்றான் யாவன் தங்குகடற் புவிவரைப்பின் நெடியோனாதி சகலருக்கு ஊறு தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன்மை சரித முடிவேற்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துள்ளேற்கு மங்களசின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரிமட மடை உடுத்து வளருமன்றே. கிருதவீரியனின் முற்பிறவி கதையும் அங்காரகன் தோன்றிய கதையும். சித்தத்தை சிவன்பால் வைத்த சிவஞான செல்வர்களே, வையம் போற்றும் காவிரி நதி தீரத்தில் சையமலை சாரலில் சகல வளப்பங்களும் பொருந்திய ஒரு பட்டணத்தில் கிருதவீரியன் என்ற ஒரு மாமன்னன் மாநிலம் போற்றி வணங்கும்படி அறநறியோடு அரசாட்சி செய்து வந்தான். அவன் தன் கட்டிடம் மனைவி சுகந்தையோடு இன்பமாக வாழ்ந்த போதிலும் அவர்களுக்கு நீண்ட நாட்களாக புத்திரப்பேறு இல்லாமல் இருந்தது. அதனால் கிருதவீரியன் தன் மனைவியோடு மனம் வருந்தி காட்டிற்கு சென்று அன்னபானாதிகள் நீக்கி காற்றையும் சருகையுமே உண்டு உடல் வாட மிகவும் கடுமையான தபத்தில் ஈடுபட்டிருந்தான். நாரத முனிவர் அதை அறிந்து பிதுர் உலகத்திற்கு சென்று அங்கு கிருதவீரியனுடைய தந்தையை பார்த்து, பிதிர்தேவனை அறநறி வலுவாமல் அரசாட்சி செய்து வரும் முன் அருமை குமாரன் கிருதவீரிய மகாராஜன் தனக்கு புத்திரப்பேறு இல்லாத ஏக்கத்தால் தலைநகரத்தை விட்டு வெளியேறி காட்டிற்கு சென்று அங்கு உடல் உயிர் உள்ளமை மூன்று ஒடுங்கி வாடும்படி அகோர தவத்தில் ஈடுபட்டிருக்கிறான். அவன் மனைவியின் சுகந்தையும் கண்ணுக்குள் நீர் எழுதி கண்முடி தவம் புரிந்தவளிலேயே இருந்து வருகிறாள். நீ அத்தம்பதிகளுக்கு மைந்தன் பிறந்தாலன்றி உயிர் தரித்திருக்க மாட்டார்கள். பிறகு உன் ராஜவம்சமும் விருத்தி இல்லாமல் மறைந்து போய்விடும். அதனால் உன் புத்திரனுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஏற்பாடுகள் சீக்கிரமே செய்க என்று கூறி சென்றார். பிதிர்தேவன் அதை கேட்டு மிகவும் துக்கப்பட்டு மனம் வருந்தி அந்த வினாடியை சத்தியலோகத்திற்கு சென்று நான்முக பிரமனை கண்டு வணங்கி, சிருஷ்டிகர்த்தாவை சகல சௌபாக்கியங்களும் பொருந்திய என் புதல்வனுக்கு புத்திர பாக்கியம் மட்டும் இல்லாத காரணம் என்ன என்று கேட்டான். பிதிர்தேவனே, உன் மகனான கிருதவீரியன் முற்பிறவியில் அதே ஊரில் சாம்பன் என்ற பெயரில் ஒரு அரச குலத்தினனாக பிறந்தும் காலக்கதியால் பெரும் வறுமை வாய்ப்பட்டு பாடினான். அவனுக்கு கணேசன் என்று ஒரு மகன் இருந்தான். அவ்விருவரும் வறுமையினால் அளவற்ற துன்பங்களை அனுபவித்து வந்தார்கள். பல நாட்கள் பட்டினி கிடந்தும் இடையில் அவ்வப்போது கிடைத்த அற்ப உணவுகளை தின்றும் அவர்களை மிகவும் கஷ்டப்பட்டு காலத்தை கடத்தி வந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் சாப்பிடுவதற்கு எதுவும் கிடைக்காதால் பசிக்கொடுமையை தாங்க முடியாதவனாகி சாமன் பழிப்பறி செய்யவும் திருடி தின்னவும் துணிந்து விட்டான். அதனால் ஒரு அடர்ந்த காட்டினுள் சென்று வழிப்பறி கொள்ளையிட தயாரானான். அச்சமயம் வந்தபடியே 12 அந்தணர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். அவர்களை கண்டதும் சாம்பன் ஜமகிங்கரனை போல் பாய்ந்து தன் கையில் உள்ள இரும்பு தடியினால் 12 அடித்து கொன்று அவர்களின் பிணங்களை குகைகளிலே இழுத்து போட்டு மறைத்து வைத்தான். பிறகு அவர்கள் வைத்திருந்த ஆடை ஆபரணங்களை களவாடி கொண்டு இராப்பொழுதில் தன் வீட்டை அடைந்தான். உட்பக்கம் தாளிட்டிருந்ததால் வாசற்கதவை பல முறைகளும் தட்டி கணேசா கணேசா என்று கூவி தன் மகனை 3 தடவைகள் கூப்பிட்டான். ஆனால் அவன் மைந்தன் கணேசனோ அன்றைய தினம் முழுவதும் ஒரு பருக்கை சோறு கூட கிடைக்காமல் கொடும் பட்டினியால் மிகவும் தளர்வுற்று வீட்டில் உள்ளே உயிரிழந்து கிடந்தான். பல முறைகள் தட்டியும் கதவு திறக்கப்படாமல் இருக்கவே சாம்பன் பெரும் பொறுமை இழந்து வேறொரு வழியாக சுவரேறி குதித்து வீட்டினுள் சென்று சுற்றுமுற்றும் பார்த்தான். அங்கே தன் புதல்வன் மாண்டு பிணமாக கிடப்பதை கண்டதும் கோவென்று கதறி அழுது தரையில் விழுந்து புரண்டான். தன் ஒரே புத்திரனை இழந்த அபரிவிதமான துயரத்தாலும் தனக்கிருந்த தாங்க முடியாத பசி கொடுமையாலும் பிராமணர்களை கொன்றதனால் பீடித்த பிரம்மகத்தி தோஷத்தினாலும் அன்றிரவெல்லாம் தூங்காமல் கதறி கதறி அழுது கொண்டிருந்தாலும் மறுநாள் சூரிய உதயத்தில் காலகதியாக சாம்பனின் உடல் உயிரற்று சடலமாகிவிட்டது. அவன் மடித்த அன்றைய தினம் சங்கட சதுர்த்தி விரதமாகும். அதற்கு முதல் நாள் சாம்பனின் மகன் அன்னபானம் ஏதும் இல்லாமல் உபவாசம் கிடந்து உயிர் நீத்ததால் தேவலோகத்திலிருந்து தெய்வ விமானம் ஒன்று வந்து அதில் கணேசனை ஏற்றி கொண்டு விநாயக கடவுளின் உலகத்திற்கு அழைத்து சென்றது.
அவன் தந்தை சாம்பனோ தன் மைந்தனை கணேசா என்று 3 முறைகள் கூவிய மகிமையால் இந்த பிறவியில் உனக்கு புதல்வனாக பிறந்து மன்மதனை ஒத்த பேரழகும் உலகமெல்லாம் வணங்கிய புகழும்படியான அரசாட்சியும் பெற்றான். இருந்தாலும் பிராமணரை கொலை செய்துவிட்ட பிரம்மகத்தி தோஷத்தினால் இந்நாள் வரையிலும் அவன் புத்திர வாக்கியம் இல்லாதவனாக இருக்கிறான். அவன் தனக்கு குழந்தை செல்வம் கிடைக்க வேண்டும் என்று விரும்பினால் அவனை விட்டு கொலை பாதக தோஷம் நீங்கும்படியாக தும்பிக்கை பெருமானான விநாயகமூர்த்தியின் சங்கட சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்று கூறினார். சுவாமி, அந்த சங்கட சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டிக்கும் முறைகள் என்ன, அதையும் சொல்லுங்கள் என்று கிருதவிதியன் தந்தை கேட்க அதுக்கு பிரம்மதேவன் கூறத் தொடங்கினார். மாசி மாதத்தில் அமரபட்சத்தில் செவ்வாய்க்கிழமை என்று வரும் சதுர்த்தியில் இந்த விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி விபூதி பூசி உருத்திராட்ச மாலையும் அணிந்து சிரசு முதல் பாதம் வரை நியாசம் செய்து காதாக்கினி முதலானவற்றை தணிவித்து விநாயகப் பெருமானின் திருவடிகளை உள்ளத்தில் நிறுத்தி தியானித்து ஓரெழுத்து சடாட்சரம் 6 எழுத்து திருநாமம் என்னும் 3 மந்திரங்களையும் ஜபித்து அன்னபானம் அருந்தாமலும் உபவாசம் இருக்க வேண்டும். அன்று சந்திரோதயத்தில் கணேச பெருமான் எழுந்தருளை செய்து பூஜை பொருட்களை அனைத்தையும் ஆராதனை செய்து முடித்து சந்திர பகவானுக்கும் அர்ச்சனைகள் செய்து வேதமோதும் அந்தணர்களுக்கு அரசுவை உணவுகளை மனமும் வந்து படைக்க வேண்டும். அன்றிரவு முழுவதும் தூங்காமல் கண் விழித்தபடியே கணேசரின் அற்புத கதைகளை கேட்டு கொண்டிருக்க வேண்டும். இப்படிப்பட்ட மகத்தான விரதத்தை சதுர்த்தி தினங்கள் தோறும் 1 ஆண்டு காலம் வரையில் விடாமல் அனுஷ்டித்து வருபவர்களுக்கு புத்திர வாக்கியம் முதலான சகல நற்பலங்களும் கிட்டும். மேலும் அந்த சதுர்த்தி தினத்தன்று வன்னி மரத்தின் அடியிலிருந்து இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் கூன் குருடு முதலான குறைபாடுகள் எல்லாம் அகன்று சகல சம்பத்துக்களையும் தேவையான அளவுக்கு அடைவார்கள். அதனால் இப்படிப்பட்ட சிறந்த விரதமே நீ விரும்பிய புத்திர பாக்கியத்திற்கு உகந்தளிக்க வல்லது என்று நான்முகன் கூறினார். அவற்றை அமிர்தம் அருந்துவது போல் பிதித்தேவன் சுவையோடு கேட்டு உள்ளம் பூரித்துவிட்டு வேதநாயகரே, கணேசமூர்த்தியின் செவ்வாய்க்கிழமையில் வருகின்ற சதுர்த்தி விசேஷமாக இருக்கும் காரணம் என்ன என்று கேட்டான். பிரம்மதேவன் கூறலானார். முன்னர் காலத்தில் நர்மதை ஆற்றங்கரையிலே பரத்வாஜரன் மகரிஷி இருந்தார். அவர் விநாயகக் கடவுளிடம் மிகுந்த பக்தி கொண்டவர். ஒரு நாள் அவர் நர்மதை நதியில் நீராடச் சென்றார். அச்சமயம் தேவலோகத்து ரம்பியோ ஊர்வசியோ என மயங்கும்படி அதி அற்புத அழகு வாய்ந்த இளம் பெண் ஒருத்தி தன் தோழியர்களுடன் அந்த ஆற்றில் நீராட வந்து கரை மீது உல்லாசமாக நின்றாள். அவருடைய குதூகலமான கருவிழிகளில் கவர்ச்சி உயிரையெல்லாம் உறிஞ்சி குடிக்கும் கூட்டோ கணையோ என தடுமாறச் செய்தது. அவருடைய மோகன வடிவத்தையும் இளமை ஜொலிப்பையும் பார்த்த உடனேயே பரத்துவாசரின் உள்ளமெல்லாம் அவ்வழகின் கண்வலையில் சிக்கி தத்தளித்து மதியை மயக்கின. அதனால் அவரது திடமான தவ உள்ளமும் தடம் புரண்டு மோக வேட்கையினால் அலைந்தது. அந்த மனதை முனிவர் அடக்கியாற்ற முயன்றார். ஆனால் அதற்கு முன்னதாகவே ஆசையின் உந்துதலினால் அவருடைய வீரியம் வெளிப்பட்டு பூமியில் கிடந்து விட்டது. அதை கண்டதும் பரத்துவாச முனிவர் வெட்கத்தால் உள்ளங்குன்றி உடல் கூசி நின்று பிறகு ஒருவாறாக தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு தம் ஆசிரமத்துக்கு திரும்பி சென்று மீண்டும் தவத்தில் அமர்ந்தார். அவரிடமிருந்து பூமியில் விழுந்த வீரியமானது அழகான ஒரு ஆண் குழந்தையாக மாறியது. அதை கண்ட பூமி தேவி அக்குழந்தையை வாரி எடுத்து தனக்கு நட்பாக்கியம் கிட்டியதென்று மகிழ்ந்து பிரியமாக வளர்த்து வந்தாள். அக்குழந்தையின் உடல் நிறம் செந்நிறமானவர் போல சிவந்து நெருப்பை போன்ற பிரகாசத்துடன் விளங்கியதால் அங்காரகன் என்றும், வீரியமாக பூமியில் விழுந்து குழந்தையானதால் பூமகன் என்றும் பெயர் பெற்றான். அப்பாலகன் வீதிகளில் விளையாடி கொண்டிருக்கும் போது ஒரு நாள் தன் தாயான பூமி தேவியிடம் வந்து, அம்மா, என் தந்தையை நான் இதுவரையிலும் பார்த்ததே இல்லையே, என் தந்தை யார் என்று அவளோடு கேட்டாள். மகனே, உன் தந்தை பரத்துவாஜ முனிவர் ஆவர் என்று கூறிய பூமி தேவி உடனே அப்பாலகனை அழைத்து கொண்டு
பரத்துவாஜ முனிவரின் குடிலுக்கு சென்று அவர் பாதங்களில் வணங்கி, தவ முனிவரே, இந்த பாலகன் தங்களுடைய உதரத்திலிருந்து உற்பத்தியானவன். இத்தனை காலம் நானே இவனை வளர்த்து வந்தேன். இனி இவனை உங்கள் உடமையாக ஏற்று கொள்ளுங்கள் என்று கூறி அங்காரகனை அங்கேயே விட்டுவிட்டு சென்றாள். பரத்துவாஜரும் உள்ளம் பூரித்து அப்பாலகனை தமது இரு கைகளாலும் வாரி எடுத்து உச்சி மோந்தார். உரிய காலத்தில் தன் மகனுக்கு உபநயனம் செய்து வேதம் ஓதுவித்து சகல கலைகளையும் கற்பித்தார். பிறகு விநாயகப் பெருமானின் திருமந்திரத்தை அவனுக்கு உபதேசித்து அதை துதிக்கும் வழிவகைகளையும் எடுத்து கூறி தகுந்த இடத்துக்கு சென்று தவம் புரியும்படியாக அனுப்பி வைத்தார். அங்காரகன் வேறொரு காரணத்தை அடைந்து சிந்தையிலும் செயலிலும் தனிகரற்ற தனிப்பெரும் கணபதியின் திருவடி தாமரைகளையே சரணம் என்று பாவித்து தியானித்து தினந்தோறும் அவருடைய மந்திரத்தை ஜெபித்து 1000 வருஷங்கள் தவம் புரிந்த வண்ணம் இருந்தான். அவனுடைய தவத்திற்கு உள்ளம் உவந்த கணேச பெருமான் தும்பிக்கதவளின் ஞான முகமும் கருணை பார்வையும் துதிக்கரமும் 10 புஜங்களும் ஒளி வீசும் திருமேனியும் கொண்டவராக அவன் எதிரிலே காட்சியளித்தார். உடனே அங்காரகன் அவரது திருவடிகளில் விழுந்து வணங்கி மகிழ்ச்சி பெருக்கில் அவரை சுற்றி வந்து வேதாகமங்களால் துதித்து காதலாகி கசிந்து கண்ணீர் மெல்க பக்தி பரவசத்துடன் நின்றான். பிள்ளையார் புன்சிரிப்போடு அவனை நோக்கி, அன்பனே, நீ விரும்பும் வரங்களை கேள் என்றார். அங்காரகன் அவரை மீண்டும் வணங்கி, ஐயனே, தங்களுடைய திருவடி தாமரைகளில் நீக்கமில்லாத நிரந்தர பக்தியும் தேவர்களோடு சமமாக அமுது அருந்தும் பாக்கியமும் வானத்து கிரகங்களில் ஒன்றாக விளங்கும் வாழ்வும் எனக்கு கிடைக்குமாறு அருள் செய்ய வேண்டும். மேலும் அடியேனுக்கு தாங்கள் தரிசனம் தந்தள்ளிய இந்த செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி தினமாகியால் சதுர்த்தி திதியில் எனது வாரமாகிய அங்காரக வாரம் சேர்ந்து வரும் நாளில் தங்களை வணங்கி வழிபடும் மக்களுக்கெல்லாம் வினைக்கட்டுக்களை நீக்கி அருள வேண்டும் என வேண்டினான். அவ்வாறே விநாயகப் பெருமான் வரம் தந்து, அங்காரகா, நாம் சகல மங்களத்தோடும் உனக்கு காட்சி தந்தமையால் அதை தரிசித்த உனக்கு மங்களன் என்ற பெயரும் உண்டாகட்டும். நீ இன்னும் சில நாள் இவ்விடத்திலே இருந்து நம்மை வழிபாடு செய்து வருவாயாக என்று கூறிவிட்டு மகிழ்ந்தார். அதன்படி அங்காரகன் அவ்விடத்திலேயே தங்கியிருந்து 10 மாற்று பசும் பொன்னால் ஒரு கோயில் அமைத்து அதில் தனக்கு தரிசனம் தந்து விக்னேஸ்வரரின் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து இடைவிடாமல் பூஜித்து வந்தான். அவ்வாறு சில காலம் சென்ற பிறகு கணபதி பெருமானின் பேரருளால் ஒரு தெய்வ விமானம் பெற அதில் அங்காரகன் ஏறி அமர்ந்து தேவலோகத்தை அடைந்தான். அங்கு தேவர்களோடு கூடி அமிர்தம் அருந்திவிட்டு நவக்கிரகங்களில் ஒருவனாக மாறி விளங்கினான். ஆகையால் அந்த அங்காரகனின் தினமான செவ்வாய்க்கிழமை அன்று வரும் சதுர்த்தியானது மற்ற சதுர்த்திகளை விட பிள்ளையாருக்கு பெரும் களிப்பூட்டுவதாகும். மேலும் அன்றைய தினம் அவ்விரதத்தை அனுஷ்டித்தவர்களுக்கு எல்லா சங்கடங்களையும் போக்குவதால் அது சங்கட சதுர்த்தி என்றும் வழங்கப்படுகிறது. அந்த அங்காரகனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கணேச பெருமானை நினைத்து வரங்களை நிகரின்றி அளிப்பவராதலால் சகல தேவர்களும் அவரை வணங்கி அவருக்கு சிந்தாமணி விநாயகர் என்று பெயரிட்டார்கள். மேலும் அங்காரகன் அந்த விநாயக மூர்த்தியின் திருவுருவை அவந்திமாக நகருக்கு மேற்புறத்தில் ஸ்தாபித்து வழிபட்டதால் அத்தலத்துக்கு காமதம் என்று பெயரும் உண்டாயிற்று. அந்த கஷேத்திரத்துக்கு ஜோகிகளும் சித்தர்கள் முதலானவர்களும் வந்து வணங்கினார்கள். இவ்வாறு பிரம்மதேவன் சொல்லி வந்தபோது கிருதவீரியனின் தந்தையானது பிதிர்தேவன் கர்த்தரே, அங்கார சதுர்த்தியை சந்திர உதயத்தில் செய்ய சொன்ன காரணம் என்ன என்று அதையும் கூறி அருள வேண்டும் என்று கேட்டான். பிரம்மதேவன் அதை கூறலாம். திங்களனி சட பெருமான் பூசையாற்றி திருமதரம் கடந்தரம் முன்னின்றான் யாவன், தங்கு கடற்கு வரப்பின் நடியோனாதி சகலருக்கும் ஒரு தவிர்க்கின்றான் யாவன், அங்கவன்மை சேர்ந்த மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துலேற்கு மங்களத்தின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரிமட மடையுடுத்து வளருமன்றே.